I am full of joy. And I want every one of you to enjoy and experience the joy that only I can give. நான் கொடுக்கக்கூடிய இந்த சந்தோஷத்தை நீங்க ஒவ்வொருத்தரும் என்ஜாய் பண்ண வேண்டும் என்பதுதான் என் வாஞ்சியாக இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். கட்டப்பட்டவர்களாக அல்ல, பயந்து கொண்டிருக்கிறவர்களாக அல்ல, ஒதுக்கப்பட்டவர்களாக அல்ல, ஒடுங்கி போய் என்ன செய்வது என்று தெரியாமல் முழிக்கிறவர்களாக அல்ல, எப்பொழுதும் கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷத்தில் பிரவேசிக்கிறவர்களாக. நம்ம லீகலிஸ்டிக்கா மனுஷங்களா நம்மளா வரைஞ்ச படங்கள் எல்லாவற்றையும் உடைத்து விடுவோம். லெட்ஸ் பிரேக் இட். நமக்கு டினாமினேஷன் சொல்லி கொடுத்த படங்களை உடைச்சிடுவோம். லெட்ஸ் பிரேக் இட். நமக்கு ஊழியக்காரங்க சொல்லி கொடுத்த படங்களை உடைச்சிடுவோம். லெட்ஸ் பிரேக் இட். நமக்கு நம்மளுடைய ஃபேமிலி சொல்லி கொடுத்த படங்களை உடைச்சிடுவோம். லெட்ஸ் பிரேக் இட். லெட்ஸ் see what Jesus says. அவர் என்ன சொல்றார் என்பதை தெரிந்து கொள்ளும். நீங்க ஒருவேளை யோசிச்சுட்டு இருக்கலாம், இல்லை அவருக்கு என்ன பிடிக்காது, நான் எவ்வளோ பெரிய பாவி, நான் எவ்வளோ விலகி வந்துட்டேன் என்று சொல்லி you might be thinking so many things. பட் ஆண்டவர் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் கேட்குறாரு, ஒரு ஸ்டெப்பை மட்டும் தான் எதிர்பார்க்கிறாரு. ஜஸ்ட் ஒன் ஸ்டெப். நீங்க யாரா இருந்தாலும் சரி, இப்போ உங்க நிலைமை எப்படி இருந்தாலும் சரி, he just wants you back. நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா ஓடி வந்து உங்களை கட்டி பிடித்து கொள்ள காத்திருக்கிறார் என்னப்பா. and that's the true picture of Jesus. He cares for you. Picture it's more important than many of those things that we do. நம்ம செய்கிற பல விஷயங்களை விட அதிக முக்கியத்துவத்தை இது நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு அந்த இடத்தை பிடிச்சிட்டு இருக்கு. பிக்சர், படம். இந்த பிக்சர் என்று சொல்லும் பொழுது, இந்த மாதத்துக்கான சீரீஸ் பிக்சர் என்று சொல்லும் பொழுது எல்லாருக்கும் உடனே தோன்றிருக்கிற விஷயம், நம்ம எடுக்கிற படங்கள், நம்ம போஸ்ட் பண்ணுகிற படங்கள், நம்ம பார்க்கிற படங்கள் என்று தோன்றி இருக்கிறோம். ஆனால் பட் டுடே, திஸ் மந்த், God is trying to speak something very different. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில வித்தியாசமான ஒரு விஷயத்தை பேச காத்து கொண்டிருக்கிறார் இந்த பிக்சர் மூலமாக. எத்தனை பேர் ஆர்வமா காத்திருக்கிறீங்க? What God is going to speak to me, இந்த பிக்சர் மூலமா கர்த்தர் என்ன பேச போறார் என்பதை ஆர்வத்தோட நீங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தீர்கள் என்றால், கர்த்தருக்கு சத்தமா உற்சாகமா ஒரு ஹalleluya என்று சொல்லி, ஹalleluya என்று சொல்லி, thank you Jesus என்று சொல்வோம். Thank you so much. ஒரு பியூட்டிஃபுல் பேரபிள் பைபிளில். அந்த பேரபிளில் பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் சொன்ன அந்த பேரபிளில் பார்த்தீங்கன்னா, ஒரு மாஸ்டர் இருக்கிறார். அவருடைய சர்வன்ட்ஸ்க்கு, அவர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நாள் அவருடைய சொத்தெல்லாம் பிரித்து கொடுக்குறாரு. பிரித்து கொடுத்துட்டு அவர் தூரமான ஒரு இடத்துக்கு போகிறாரு. அவர் சொல்கிறார், நான் ஒரு தூரமான இடத்துக்கு போகிறேன், இந்தாங்க இதெல்லாம் உங்களுக்கு பிரித்து கொடுக்குறேன் என்று பிரித்து கொடுக்குறார். 3 பேருக்கும் பிரித்து கொடுக்குறார். 3 பேர் இருந்தாங்க, 3 பேருக்கும் பிரித்து கொடுக்குறார். 3 பேருக்கும் அவர்களை தகுதிக்கேற்றவாறு how they can use it என்பதை புரிந்து அறிந்து அவங்க 3 பேருக்கும் பிரித்து கொடுத்துட்டாரு. இப்போ இவர் போயிட்டு திரும்பியும் வராரு, இஸ் கம்மிங் பேக். திரும்பி வரும் பொழுது இந்த 3 பேரையும் கூப்பிட்டு கேட்குறாரு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதில் ஒருத்தன், ஒரு சர்வன்ட், அவன் சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது. இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அவன் சொன்னது மட்டும், அவன் சொன்ன விஷயங்களில், அவன் செய்த விஷயத்தோட அவன் சொன்ன விஷயங்களில் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது. அண்ட் we are going to start from there. அங்கிருந்து ஆரம்பிக்க போகிறோம். வாசிப்போமா? மத்தேயு 25ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். The Gospel according to Matthew chapter 25 verse 24. வாசிக்க கேட்போம். ஒரு தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். He also who had received the 1 talent came forward saying, Master, I knew you to be a hard man, reaping where you did not sow and gathering where you scattered no seed. அந்த மாஸ்டரை பார்த்து இவன் சொன்ன வார்த்தைகளில் இந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. He said, உங்களை பத்தி எனக்கு தெரியும், நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். You are a hard man. கடினமான மனுஷன். ஹார்ட் மேன்,
கடினமான மனுஷன். I just want you to look at this carefully, process this carefully. கவனமாக இதை பார்க்க வேண்டும் என்று சொல்லி உங்ககிட்ட கேட்டுக்கொள்கிறேன். அந்த மாஸ்டரை பற்றி அவன் உள்ளத்தில் வரைந்து வைத்திருந்த பிக்சர், the picture that he had painted about his master was that he was a hard man. அவர் ஒரு கடினமான மனுஷன் என்கிற ஒரு படத்தை வரைந்து வைத்திருந்தான் இந்த servant. Out of these 3 servants, இந்த 3 வேலையாட்கள் மத்தியில் இந்த ஒரு servant, இந்த ஒரு வேலையாளு அந்த மாஸ்டரை கடினமான மனுஷன் என்கிற படத்தை வரைந்து வைத்திருந்தான். சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் நல்லா ரொம்ப ரொம்ப மெமரியில் இருக்கிற ஒரு விஷயம். நான் என்னோட டீன்ஸில் இருக்கும் பொழுது, என்னோட டீனேஜில் இருக்கும்போது, அந்த சமயத்தில் என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம், என்னோட 2 சைடு தாத்தா பாட்டிலாம் அதில் கொஞ்சம் பேர் ஆண்டோட்டு போயிட்டாங்க. அதில் ஒரு தாத்தா இருந்தார், அவர் பாஸ்டர், சிஎஸ்ஐயில் பாஸ்டராக இருந்தார். அவருடைய படம் எங்கள் வீட்டில் இருக்கும். அந்த படத்தை மாட்டி வச்சுருப்பாங்க. அந்த படம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகாக சிரித்து ஒரு ஜென்டில் காம் ஃபேஸ் அவருது. அந்த படத்தில் ரொம்ப அழகாக இருக்கும், அழகாக கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தை மாட்டி வச்சுருந்தாங்க. எனக்கு பாருங்கள், அந்த படத்தை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும், நல்லா இருக்கும் பார்க்கும் பொழுது. ஆனால் நான் ஏதாவது தப்பு செய்யும் பொழுது, டீனேஜ் பார்த்தீங்களா, என்னோடய டீனேஜ் இல்லையா, அதனால் டீனேஜுக்கே உரிய சில பாவங்களை செய்யும் போதெல்லாம் எனக்குள்ள ரொம்ப குற்ற உணர்ச்சி இருக்கும். குற்ற உணர்ச்சியை விட அந்த ஃபோட்டோவில், இந்த தாத்தா இருக்கிறார்ல, அந்த ஃபோட்டோலேருந்து அவர் என்னை பார்த்து முறைக்கிற மாதிரியே இருக்கும். அது என்னமோ தெரியல. அது தப்பு செஞ்சிட்ட பிறகு அந்த ஃபோட்டோவை பார்க்கவே எனக்கு பயமாக இருக்கும். அந்த ஃபோட்டோலேருந்து அவர் என்னை முறைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கட்டத்தில் என்ன பண்ண ஆரம்பித்தேன், தப்பு செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தேன்னா அந்த ஃபோட்டோவை திருப்பி வச்சிருவேன். அவர் எப்பொழுதும் இருக்கிற மாதிரி தான் அந்த ஃபோட்டோவில் இருந்தார். எப்பொழுதும் சிரிக்கிற மாதிரி சிரிச்சிட்டு இருந்தார். எப்பொழுதும் இருக்கிற அந்த காம் ஃபேஸ் இருந்தது, அந்த ஜென்டில்னஸ் இருந்தது. பட் ஆனால் அந்த சமயத்தில் எனக்கு, பிகாஸ் ஆஃப் மை சின், என்னோட பாவத்தின் நிமித்தம் அவர் இப்போ என் மேலே கோமா இருக்கிறாரு, கோமானை பார்த்து முறைக்கிறாருன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. இன்ஃபேக்ட் நான் எப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா, அவர் இந்நேரத்தில் ஹெவனில் இருப்பார், ஹெவனில் அவர் என்னை பற்றி வருத்தப்பட்டு இருப்பார், கோபப்பட்டு இருப்பார். அவர் ஒரு ஜீசஸ் கிட்ட சொல்லிட்டு இருப்பார், இந்த பேர பசங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் இந்த பையன் ரொம்ப சேட்டை பண்ணுறான், ஏசப்பா இவனுக்கு நல்லா பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாருன்னு கூட நினைச்சிருக்கிறது எனக்கு ஞாபகம் வருது. அண்ட் டுடே மார்னிங், இன்னைக்கு காலையில் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இப்படி பல நினைவுகள் இருக்கும். ஆனால் மோஸ்ட் ப்ராமினன்ட் நினைவு, ஏசப்பா நம்ம மேலே பல நேரங்களில் கோபமாக இருந்தார், என்னை வெறுத்தாரு, என்கிட்ட இருந்து தூரமாக இருந்தார், என் மேலே டிஸப்பாயிண்டடாக இருந்தார். He was very upset with me. He doesn't like me. ஏன் நான் உருவாக்குனேன்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. என்னை திருத்தவே முடியாதுன்னு கை கழுவி விட்டுட்டாரு. என்ன இவனை செய்யறது என்று சொல்லி வருத்தப்பட்டு இருக்கிறாரு. Jesus is angry with me, disappointed with me. He is maintaining a distance from me என்றெல்லாம் கூட தோன்றியிருக்கும். I just want you to take a few seconds now. ஒரு சில மணித்துளிகள் எடுத்துக்கொள்ள போகிறோம். இந்த ஒரு சில மணித்துளிகள் நம்ம திரும்ப செய்ய போகிறோம். கண்களை மூட போகிறோம். You're going to close your eyes. கண்களை மூடிட்டு முதல்ல நம்ம யோசிக்க போகிறது என்ன தெரியுமா? இப்போ ரைட் நவ், இந்த நொடி பொழுதுல எனக்குள்ள இருக்கிற குறைவுகள், அதாவது நமக்குள்ள இருக்கிற குறைவுகள், the lack, the guilt, the sin, the mistakes, நமக்குள்ள இருக்கிற எல்லா குறைவுகளையும்
கொஞ்சம் யோசிக்க போறோம். இந்த குறைவுகளை யோசிக்கிற நேரத்தில் அப்படியே நம்ம பார்த்து கொள்ளுகிற இந்த நேரத்தில் ஜஸ்ட் இமேஜின் காட்ஸ் ஃபேஸ். ஆண்டவரோட முகத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மினிட் ஆண்டவருடைய முகம் என்ன எக்ஸ்பிரஷன் இருக்கும் என்னை பத்தி? வாட் எக்ஸ்பிரஷன்? அவர் முக பாவம் எப்படியாக இருக்கும் என்னை பத்தி? என்னை இப்ப பார்க்கும் பொழுது அவருடைய முக பாவம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிப்போமா? just think about it. Just think about it. Let it come to your face. Let it come to your mind. Just think about it. Most of the time நம்ம ஜீசஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய ஃபோட்டோஸ் பார்த்துருக்குறோம். நம்ம வீட்டில் மாட்டப்பட்ட அழகான படங்களை பார்த்துருக்குறோம். இல்லாட்டி நமக்கு காண்பிக்கப்பட்ட நிறைய பிக்சர்ஸ், மூவிஸ் இதை பார்த்துருக்குறோம். மேபி நம்ம வேற டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ்லேருந்து வரோன்னா த ஸ்டாச்சுஸ் தட் we've seen அதை பார்த்துருக்குறோம். ஸோ we have a face which we see, a gentle face, a kind face, a loving face. இதான் நமக்கு தெரியும் படங்களில் பார்த்தது. ஆனால் நம்ம மனசில் ஒரு படத்தை நம்ம வரைஞ்சிட்டு இருக்கிறோம். சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரைஞ்சிட்டு இருக்கோம். இதை நமக்கு ஊழியக்காரங்க கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. இதை நமக்கு சர்ச் கற்றுக் கொடுத்துருக்கிறது. இல்லை, இதை நம்மளே கற்றுக்கிட்டு இருந்திருக்கிறோம் பல விஷயங்களை பார்த்து. ஆண்டவர் என்ன செய்வார் என்று சொல்லி நம்மளே சில முடிவுக்கு வந்திருக்கிறோம். பாருங்க, நான் சின்ன வயசில் எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த திருவிழா நடக்கும். எங்கள் ஸ்ட்ரீட்டில் திருவிழா நடக்கும். எங்கள் ஸ்ட்ரீட்டில் நடக்கும் பயங்கரமாக. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பயங்கர ஆடம்பரமாக அதை செய்வாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதை பார்க்குறதுக்குன்னா நாங்களாம் போவோம் சின்ன வயசில். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பெரிய ஒரு திருவிழா மாதிரி இருக்கும், கொண்டாட்டமாக இருக்கும், செலிப்ரேஷன் இருக்கும். ஸோ வி ஜஸ்ட் கோ தேர். அப்போ என் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான். அவனை அந்த வேற ஒரு ஃபெய்த்தில் இருக்கிறான். அவனுக்கு ரொம்ப பக்தி ஜாஸ்தி. அவன் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சால் என்ன சொல்லுவான்? சாமி கண்ணை குத்திடுவோம் அப்படின்வான். நாங்கள் போய் கடையில் ஏதாவது வாங்க போகும் பொழுது அங்கே ஏதாவது நாங்கள் இது நல்லா இருக்கு, அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் வாங்கலாம்னு சொன்னால் சாமி கண்ணை குத்திடுவோன்வான். கிளாஸில் நாங்கள் பேசும் பொழுது டீச்சர் அங்கே பேசாதீங்கன்னு சொல்லி நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்பொழுது அவன் எங்கள் பார்த்து சொல்லுவான், சாமி கண்ணை குத்திடும் அப்படின்வான். இப்படி அவன் சொல்லி சொல்லி எனக்கும் இப்படி தான் ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆயிடுச்சு. நானும் பார்த்துட்டே இருப்பேன். ஏதாவது தப்பு செஞ்சால் ஜீசஸ் எப்போ என் கண்ணை குத்த போகிறாருன்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பேன். ஒரு பயத்திலே இருப்பேன். இப்படி சில விஷயங்கள் நம்ம மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக அது உருவாயிடுச்சு. நம்ம கற்றுக்கிட்டோம். நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நம்மளுக்கு சர்ச்சில் சொல்லி கொடுத்தாங்க. நமக்கு பாஸ்டர்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. ஊழியக்காரங்க சொல்லி கொடுத்தாங்க. அண்ணா அக்கா சொல்லி கொடுத்தாங்க. அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நமக்குள்ளே எப்படி ஒரு இமேஜை நம்ம பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கிறோன்னா, சாமி கண்ணை குத்திடும் அப்படின்ற ஒரு இமேஜை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பெயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். we have painted an image of God. அந்த இமேஜ் நம்ம மனசில் நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கிற இமேஜ், காடை பற்றி நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கிற இமேஜ் தான், ஜீசஸை பற்றி நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கிற இமேஜ் தான் நம்மளுடைய ஒவ்வொரு பயத்துக்கும் காரணமாக இருக்கிறது. இட்ஸ் a reason for the fear. இட்ஸ் a reason for guilt. நம்மளுடைய குற்ற உணர்ச்சி காரணமாக இருக்கிறது. இன்னும் சொல்லட்டுமா, நம்ம இன்னும் அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணணும் என்று சொல்லி யோசிக்கிறதுக்கு காரணமாக இருக்கு. ஏன்னா எப்படியாவது இந்த இயேசு கிறிஸ்துவை ப்ளீஸ் பண்ணிடணும், அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணிடணும், எப்படியாவது இந்த ஜீசஸுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிடணும், ஜீசஸை எப்படியாவது நம்ம குட் அப்படின்னு சொல்ல வச்சிடணும் என்று சொல்லி இன்னும் ஓட வைக்குது. அதில் கொஞ்சம் குறைஞ்சா கூட நமக்கு பயம் எடுக்குது, நமக்குள்ள ஃபியர் வருது. நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லீகலிஸ்டிக் பீப்புளாக மாறிட்டு இருக்கிறோம். அதாவது சட்டத்திற்காக வாழ ஆரம்பிச்சிட்டோம். பரிசேயர்கள் எந்த சட்டங்களை நிலைநிறுத்துவதற்காக மனிதர்களை அங்க மூட நம்பிக்கையில் அன்றைக்கு நடத்தி கொண்டிருந்தார்களோ, இயேசு இந்த பூமியில் இருந்த நாட்களில் நடத்தி கொண்டிருந்தார்களோ, அப்படிதான் இன்றைக்கும் நாமும் நடத்த ஆரம்பிச்சிட்டோம், வாழ ஆரம்பிச்சிட்டோம். We have painted a different picture of God. நிறைய பேர் அவரை ஒரு ஆங்கிரி பர்சனா பார்க்குறாங்க. நிறைய பேர் அவர் ஒரு சாபம் கொடுத்து கொண்டு இருக்கிற தேவனா பார்த்துட்டே இருக்கிறாங்க. நிறைய பேர் அவரால் நம்மளை காப்பாற்ற முடியாதுன்னு கூட யோசிக்கிறாங்க. நிறைய பேர் அவர் எங்கிட்ட தூரமாக இருக்கிறாங்க என்று சொல்லி யோசிக்கிறாங்க, பயப்படுறாங்க, ஸ்கேட். பட் இந்த பேரபிளை படிக்கும் பொழுது I saw something beautiful.
இந்த பேரபிள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பார்த்தேன். அந்த மாஸ்டர் இந்த பேரபிளை முடிக்கும் பொழுது அந்த மாஸ்டர் சொல்றாரு, என்டர் இன்டு தி ஜாய் ஆஃப் யுவர் மாஸ்டர் என்று சொல்றாரு. அந்த பேரபிளை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியல, நான் படிங்க. அல்ல சொல்றாரு, உன் எஜமானனுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று சொல்றாரு. that master, இந்த servant, அவர் ஒரு கடினமான மனிதனாக, ஹார்ட் மேனாக, he had painted a picture. அவர் ஒரு கடினமான மனிதனாக ஒரு படம் வரைந்து வைத்திருந்தான். அப்படி வரைந்து வைத்திருந்தனால தான் அவர் கொடுத்த அந்த தாளந்தை புதைத்து வைத்தான். He buried the talent. He buried the talent that the master had given because he had painted a picture of a hard man. இவனா ஒரு பிக்சர் பெயிண்ட் பண்ணி வச்சிருந்தான். அவர் ஹார்ட் மேன் என்று சொல்லி, கடினமான மனுஷன் என்று சொல்லி பிக்சர் பெயிண்ட் பண்ணி வச்சிருந்தான். அதனால என்ன பண்ணா, புதைத்து வைத்தான் அவர் கொடுத்த தாளந்தை. ஆனா அவர் சொல்றாரு, நான் கடினமான மனிதன்ல, I am full of joy. I am full of joy. And I want every one of you to enjoy and experience the joy that only I can give. நான் கொடுக்கக்கூடிய இந்த சந்தோஷத்தை நீங்க ஒவ்வொருத்தரும் என்ஜாய் பண்ண வேண்டும் என்பதுதான் என் வாஞ்சியாக இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். கட்டப்பட்டவர்களாக அல்ல, பயந்து கொண்டிருக்கிறவர்களாக அல்ல, ஒதுக்கப்பட்டவர்களாக அல்ல, ஒடுங்கி போய் என்ன செய்வது என்று தெரியாமல் முழிக்கிறவர்களாக அல்ல, எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷத்தில் பிரவேசிக்கிறவர்களாக. And I believe that this month, இந்த ஜூலை மாசத்துல பயந்து ஒதுக்கப்பட்டு என்னை குறித்து நானே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட குற்ற உணர்ச்சியிலே இருக்கிற வாழ்க்கை கிடையாது. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிற வாழ்க்கை. The joy that only God can give. அந்த ஜாயில வாழ்ற வாழ்க்கை. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை தான் நம்ம வாழணும் என்று கர்த்தர் ஆசைப்படுறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Every day, every single minute, God wants us to be like that. இன்னைக்கு சில சமயத்தில் கிறிஸ்தவர்களை பார்த்தா தான் பயமா இருக்கு. அவங்க தான் ரொம்ப நெருக்கமா, இறுக்கமா, அவங்க தான் ரொம்ப ஒரு கோபமா இருக்கிறாங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. ரீசெண்டா நான் ஒரு இடத்துல ஊழியர் செய்யறதுக்காக போயிருந்தோம். ஒரு பாஸ்டர்ஸ் குரூப்புக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். அப்போ நாங்கள் தங்கியிருந்த அந்த ஹோட்டலில் அவங்க புக் பண்ணவங்க, அதை ஆர்கனைஸ் பண்ணுறவங்க, இது கிறிஸ்டியன் ப்ரோக்ராம் சொல்லலை அவங்ககிட்ட, இது ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் சொல்லி வச்சுருந்தாங்க. ட்ரைனிங் ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சிருச்சு. அந்த ஹோட்டல் பீப்புளெலாம் பார்த்துட்டே இருந்தாங்க, பாட்டு பாடுறாங்க, என்ன பண்ணுறாங்க, அதை பார்த்துட்டே இருந்தாங்க. செகண்ட் டே மார்னிங்கு நான் எப்போதும் மார்னிங் வாக்கிங் போவேன். அந்த மாதிரி மார்னிங் வாக்கிங் போகிறதுக்காக காலையிலே கிளம்பிட்டேன். அப்போ அந்த ரிசப்ஷனில் ஒரு தம்பி உட்காந்துருந்தார். டெய்லி மார்னிங் அவரை நான் பார்க்கும் பொழுது குட் மார்னிங் அப்படின்னு சிரிச்சுட்டே போவேன். குட் மார்னிங், நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போவேன். சாப்பிட்டீங்களா, இது எனக்கு எப்போதும் நான் செய்கிற ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டே போவேன். அவர் பார்த்தாரு. 3வது நாள் என்ன பார்த்தாரு. அவர் என்கிட்ட பக்கத்தில் வந்துடுற, அண்ணா ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணுண்ணே அப்படின்னாரு. என்னப்பா அப்படின்ன. நீங்கள் இந்த குரூப் கிடையாதா அப்படின்னாரு. இல்லைப்பா, நானும் அவங்களோட தான் வந்திருக்கிறேன். அப்படியா, உங்களை கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு வந்துட்டாங்களா அப்படின்னாரு. இல்லைப்பா, நான் இங்கே டீச் பண்ணுறேன்ப்பா, நான் ட்ரெயின் பண்ணுறேன். நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்களா? இல்லை, என்னால் நம்ப முடியல அப்படின்னா. உங்கள் பேர் என்ன அப்படின்னா. நான் ஃபஸ்ட்டு அவனுக்கு புரியணுன்றதுக்காக பிரேம் அப்படின்னா. அதான் நான் பார்த்தேன், நம்மால் நீங்கள் அப்படின்னா. இல்லை, எனக்கு ஃபுல் நேம் இருக்குப்பா, என் பேர் மேக்ஸ் பிரேம்சன் அப்படின்னேன். ஓ, கிறிஸ்டினா நீங்கள் அப்படின்னா. ஆமாம். இல்லை, நம்ப முடியலையே அப்படின்னா. நான் சார் என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சிரிச்சுட்டு நான் சொன்னேன், இல்லை உங்கள் ஆளுங்கள்லாம் யாரையும் பார்த்து சிரிக்க மாட்டீங்களே, வெளியாளுங்களை பார்த்து. அதை பார்த்தா பேஸ் வாய்ஸில் ப்ரைஸ் தி லார்ட் அப்படின்வீங்களே, நீங்கள் என்னென்னா பார்த்து சிரிச்சுட்டு குட் மார்னிங்ன்றீங்க. இப்போல்லாம் சொல்ல மாட்டாங்களே, எனக்கு அதனால பிடிக்காதுண்ணே. அதுவும் எங்கள் ஊர் சைட்லலாம் ரொம்ப எங்களெல்லாம் ஒதுக்குவாங்க. அவங்கெல்லாம் பரிசுத்தம் சொல்லி எங்கெல்லாம் ஒதுக்குவாங்க, சிரிக்க கூட மாட்டாங்க அப்படின்னு சொன்னான். இந்த மெசேஜ் அப்போ தான் எனக்கு ஆண்டவர் ஃபஸ்ட்டு இதை குறித்து பேசினார். அப்போ இதே பேசேஜை ஓப்பன் பண்ணி காட்டினேன், இதே சந்தோஷத்தை காமிச்சேன். அவன்கிட்ட சொன்ன, தம்பி, எங்கள் ஆண்டவர், நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிற விஷயம் அதுதான், என்னுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசியுங்கள் என்று சொல்கிறாரு. And I want to
ஸ்டார்ட் திஸ் சீரீஸ் பை டெல்லிங் ஈச் ஒன் ஆஃப் யூ அவுட் ஹியர். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் இதை சொல்லி தான் ஆரம்பிக்க ஆசைப்படுறேன். இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் சொல்கிறது இதுதான். இந்த வருஷத்தின் பாதியை முடிச்சிட்டோம். நான் நம்புகிறேன், எனக்கு தெரியும், 100% தெரியும், இந்த பாதியை புலம்பி முடிச்சிருப்போம், பாதியை பயத்தில் முடிச்சிருப்போம், இந்த பாதியை அழுதே முடிச்சிருப்போம், மீதி பாதியை கோபப்பட்டு முடிச்சிருப்போம். அட்லீஸ்ட் அடுத்த பாதியை சந்தோஷத்தில் பிரவேசிப்போம். ஹல்லேலூயா. In the joy of the master. Hallelujah. At least the next 6 months, let's celebrate in the joy of the master. எங்கிருந்து இந்த சந்தோஷம் வந்துச்சு? இந்த parable, இந்த கதையை ஜீசஸ் தான் சொல்றாரு. சந்தோஷத்தை பத்தி சொல்றாரு. அப்போ அவர் சந்தோஷமா இருந்திருக்கணும்ல. அவர் சந்தோஷமா தானே இருக்கிறாரு. அவருக்கு எங்கிருந்து இந்த சந்தோஷம் வந்துச்சு? எப்படி இந்த சந்தோஷம் வந்துச்சு? எப்படி அவர்கிட்ட இவ்வளோ சந்தோஷம்? அப்படி நான் யோசிக்கும் பொழுது ஒரு விஷயத்தை பார்க்குறேன். இந்த சந்தோஷத்துக்கு காரணம் அவருடைய லவ், அன்பு. இந்த ஃப்ரூட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் இருக்கிற அந்த பியூட்டிஃபுல் விஷயங்கள், அன்பு, அளவுக்கு அதிகமான அன்பு, அதன் நிமித்தம் வருகிற சந்தோஷம். ஆனால் இது இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்கும் பொழுது இது எங்கேருந்து வந்துச்சுன்னா, இது கிரியேஷனுக்கு முன்னாடியே வந்திருக்கு. கிரியேஷனுக்கு முன்னாடியே ஆரம்பித்த விஷயம் இது. ஒருத்தர் மட்டும், ஏசப்பா மட்டும் எங்கேயோ மேலே உட்காந்துட்டு எல்லாம் பண்ணுங்க என்று சொல்கிற விஷயம் கிடையாது. நம்ம வாசிக்கலாம். யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஜான் சாப்டர் 17 verse 24. பிதாவே, உலகத் தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். Father, I desire that they also whom you have given me may be with me where I am, to see my glory that you have given me, because you loved me before the foundation of the world. நல்லா கவனிங்க. ரொம்ப தெளிவாக ஏசப்பா இங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு? என்ன, எப்போலிருந்து? உலக தோற்றத்துக்கு முன்பே, பிஃபோர் த கிரியேஷன். யாரை பத்திலாம் சொல்றாரு? ஃபாதர், சன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், த ட்ரினிட்டி. இந்த ட்ரினிட்டி என்கிற இந்த பியூட்டிஃபுல் ஃபேமிலி, அந்த ஃபேமிலிக்குள்ள அன்பும் சந்தோஷமும் நிறைந்திருந்ததான். ஒரு குடும்பம் எப்போ சந்தோஷமா இருக்கும்? ஒரு ஃபேமிலி, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஃபாதர், மதர், பிள்ளைங்க எப்போ சந்தோஷமா இருப்பாங்க? அன்பு இருக்கணும், லவ் இருக்கணும். அந்த குடும்பத்தில் ஒருத்தர் மேலே இன்னொருத்தருக்கு அன்கண்டிஷனல் லவ் இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்க முடியும். வேற எதுனாலையும் இருக்க முடியாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. பல வருஷங்கள் நான் பார்த்துட்டேன் என் வாழ்க்கையில். இன்னும் கொஞ்ச நாளில் ½ செஞ்சுரி போட்டுருவேன். பல பேரை நான் பார்த்துட்டேன். பல பேர் இருந்தவங்கள பார்த்துட்டேன், போனவங்கள பார்த்துட்டேன். நான் தைரியமாக சொல்கிறேன், உலகத்து பொருள்னால, பணத்தினால, உலகத்து மெட்டீரியல் திங்ஸ்னால சந்தோஷத்தை கொடுக்கவே முடியாது. அண்ட் எஸ்பெஷலி இன் அ ஃபேமிலி, ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அந்த குடும்பத்தில் உண்மையான அன்பு இருந்தால் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க முடியும். அன்கண்டிஷனல் லவ், கிரைஸ்ட் லைக் லவ் இருந்தால் மட்டும்தான் முடியும். கிரைஸ்ட் லைக் லவ், கிரைஸ்ட் லைக் லவ் அப்படின்னா சாக்ரிஃபிஷியல் லவ்னு அர்த்தம். கிரைஸ்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணல, சாக்ரிஃபிஷியல் லவ்னு அர்த்தம். இப்போ பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு அன்பு இந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்கிற இந்த குடும்பத்துக்குள்ள இருந்தது, அதிகமாக இருந்தது, ஓவர்ஃப்ளோயிங்காக இருந்தது. They were full of love. They enjoyed each other's company. They did everything together. அவங்க ஒன்றாக சேர்ந்து எல்லாவற்றையும் செய்கிறத பார்க்குறோம். உலகத்தை உருவாக்குறதாக இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான நாளாக இருக்கட்டும், ஆஃப் த பேப்டிசம், they were doing it together. There was so much of love, understanding. அன்பு அப்படி ஓவர்ஃப்ளோ ஆச்சு. அவங்கள பார்க்கும்போது, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். பிதா சொல்றாரு, இவன் நேசகுமார் என்று சொல்றாரு. பரிசுத்த ஆவியானவர் அவர் தோல் மேலே அழகா உட்கார்ந்து அவரை தட்டி கொடுக்கிறார். so much of love, so much of joy. That was the family. ஆனா this is the most important thing. நல்லா கவனிச்சுக்கோங்க.
அந்த ஃபேமிலி என்ன பண்றாங்கன்னா, எங்களுக்குள்ள இவ்வளோ சந்தோஷம் இருக்கு, there's so much of love and joy within us, எங்களுக்குள்ள இவ்வளோ இருக்கு, இதை மற்றவங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், ஓவர்ஃப்ளோ ஆகுது, இன்னும் மற்றவங்களையும் இந்த குடும்பத்தில் சேர்த்துக்கொள்வோம். புரியுதா நான் சொல்றது? இன்னும் மற்றவங்களையும் இந்த குடும்பத்துக்குள்ள சேர்த்துக்கொள்வோம். இந்த குடும்பத்தில் பாருங்க, அவ்வளோ அன்பு, அவ்வளோ ஜாய் ஓவர்ஃப்ளோ ஆகுது, மிகுதியாக இருக்கிறது. அப்போ அவங்க இந்த குடும்பம் சொல்றாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் சேர்த்துக்கொள்வோம், லெட்ஸ் எக்ஸ்டெண்ட் இட், இதை இன்னும் பெருசாக்கும், இன்னும் மற்றவங்களுக்கு கொண்டு போவோம், இன்னும் நிறைய பேர் இந்த ஃபேமிலிக்குள்ள வரட்டும், and let them also enjoy this love and joy என்று சொல்லி தான் நம்ம ஒவ்வொருத்தரையும் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தில் அந்த அன்புல அந்த சந்தோஷத்தை முழுமையாக உணரும்படியாக சேர்த்து கொண்டிருக்கிறார்கள், கொண்டே இருக்கிறார்கள். The joy and the love that only they can give. அப்படி அன்பும் அப்படி சந்தோஷமும் நிரம்பின நம்முடைய தேவன், அதில் நம்மளும் பங்கு கொள்ளணும் என்று சொல்லி நினைக்கிற நம்ம தேவன் நம்மளை ஒதுக்கி வைப்பாரா? நம்ம மேல கோபமா இருப்பாரா? நம்மள டிசப்பாயிண்டடா இருப்பாரா? ஒரு பையன், வாலிப பையன், அவனுக்கு கவுன்சிலிங் பண்ணும்படியா என்கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க. அவனுக்கு வயசு 22. ஆனா அது வரைக்கும், என்னை பார்க்குற அந்த நிமிடம் வரைக்கும் 44 வாட்டி சூசைட் அட்டம் பண்ணியிருக்கிறான். 44 டைம்ஸ், 44 வாட்டி. ஒரு பாஸ்டரோட பையன் அவன், ஒரு பாஸ்டரோட பையன். ஸோ தே brought him over. அவன்கிட்ட நான் பேசுகிறேன், அவன்கிட்ட கேட்குறேன், உனக்கு என்ன பிரச்சனை? பண பிரச்சனையா வீட்டில்? இல்லைண்ணே. உங்கள் அப்பா அம்மா உன்னை சரியாக பார்த்துக்க மாட்டாங்களா? நல்லா பார்த்துக்கிறாங்க. படிப்பில் உனக்கு ஃபெயில் ஆகி உனக்கு படிப்பு சரியா இல்லையா? இல்லை, நான் நல்லா படிச்சிருக்கிறேன், மாஸ்டர்ஸே முடிச்சிட்டேன். வேலை கிடைக்காம கஷ்டப்படுறியா? இல்லைண்ணா, வேலையும் செய்கிறேன், ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன், ஊழியமும் செய்கிறேன். என்னதாண்ணா உனக்கு பிரச்சனை? லவ் ஃபெயிலியரா? இல்லைண்ணா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அப்போ என்ன உனக்கு பிரச்சனை? ஆண்டவருக்கு என்ன பிடிக்கலண்ணே. அவன் சொன்ன வார்த்தை, ஒரு 22 வயசு பையன் 44 முறை சூசைட் அட்டன் பண்ணதுக்கு காரணம் அவன் சொன்னதா, ஜீசஸ் டஸ் நாட் லைக் மீ. நான் உனக்கு சொன்னேன், உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு, எனக்கு ஒரு தம்பி ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க, ஏசப்பாக்கு அவங்கள மட்டும் தான் பிடிச்சிருக்கு. ஏசப்பா மட்டும் சொன்னாரா? இல்லை, எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க. எப்போ சொன்னாங்க? சின்ன வயசில் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு என்கிட்ட ரொம்ப அன்பாக இருந்தாங்க. அப்புறம் ஒரு தம்பி பிறக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, பாரு நீ ரொம்ப சேட்டை பண்ணுற. நான் இப்போ தான் ரொம்ப சேட்டை பண்ணுவேன், அந்த பிள்ளையை போய் ஏதாவது பண்ண போவேன், நான் இன்னும் குட்டி பையன் இல்லப்போ. அப்போ சொல்லுவாங்க, நீ ரொம்ப சேட்டை பண்ணுற, அந்த பிள்ளை ஏதாவது பண்ணினா ஏசப்பா கோவம் வரும், ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பிள்ளைய, ஏசப்பா அவனை பனிஷ் பண்ணுவார் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தங்கச்சி பிறந்தா. அப்போது நான் ஒரு மாதிரி வெறுத்துட்டேன், ஏன்னா தம்பிக்கிட்ட என்னை சேர விட மாட்டாங்க, போக விட மாட்டாங்கன்னா வெறுத்துட்டேன். அப்போ நான் தூரமாக தான் இருப்பேன். அப்போ என்கிட்ட சொல்லுவாங்க, நீ பார் தங்கச்சி பாப்பா ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேற, ஏசுப்பாக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளைவ, நீ ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேற, நீ ஒழுங்காக பார்த்துக்கலாம் ஜீசஸ் உன்னை பனிஷ் பண்ணுவார் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி அவங்க சொல்ல 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 எனக்கு இப்போது என்ன தோணுதுன்னா, ஏசுப்பாக்கு என்ன பிடிக்கல, என் தம்பியும் தங்கச்சி மட்டும்தான் பிடிச்சிருக்கு. ஒரு சர்ச் கோயிங் பாய், ஒரு பாஸ்டரோட பையன், எல்லா விதத்துலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் அவன் மனசில் என்ன ஒரு பிக்சர் பெயிண்ட் பண்ணப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? உலகம் நமக்கு சொல்கிற விஷயங்களை வச்சு நம்ம தேவனை ஒரு படம் வரைஞ்சி வச்சிருக்கிறோம். உலகம் நம்மளுக்கு கொடுக்குற அனுபவங்களை வச்சு நம்ம தேவனை படம் வரைஞ்சி வச்சிருக்கிறோம். மனிதர்கள் நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள் நம்மகிட்ட நடந்துக்கிறத வச்சு நம்ம ஒரு படத்தை வரைஞ்சி வச்சிருக்கிறோம். பட் ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். நீங்கள் ஜீசஸை பற்றி வரைந்து வைத்திருக்கிற அந்த படம் கடைசியில் உங்களை அப்படிப்பட்ட ஒரு மனிதராக மாற்றிவிடும். இன்றைக்கு சில நண்பர்கள் இருக்கிறாங்க, ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் ரொம்ப கடினமானவங்களாக இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறவங்களாக இருக்கிறாங்க, அவங்களாம் எல்லாரையும் குற்றப்படுத்துகிறவங்க, கோபமானவங்களாக இருக்கிறாங்க, யாருக்கிட்டையும் சேர மாட்டுறாங்க. ஏன் தெரியுமா? அவங்க அப்படி ஒரு படத்தை ஜீசஸ் பற்றி அவங்க மனசில் வரைஞ்சி வச்சுருக்காங்க. இப்போ அதுவாகவே அவங்க மாறிக்கொண்டிருக்கிறாங்க. பட் I want to show you today. I want to break all these pictures. இந்த படங்கள் எல்லாவற்றையும்
உடைக்கப்பட வேண்டும் என்று ஜெபத்தோட வந்திருக்கிறேன். நம்ம தேவாதி தேவனை, நம்ம ஜீசஸ், நம்ம காட் ஆல்மைட்டியை பற்றி நம்ம வரைந்து வைத்திருக்கிற பிக்சர்ஸ் எல்லாமே உடைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஐ கம் வித் லாட்ஸ் ஆஃப் ப்ரேயர். இந்த நாளில், இந்த மாதம் முழுவதும் we need to understand who Jesus is. அவர் யார் என்பதை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும், முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம லீகலிஸ்டிக்கா, மனுஷங்களா, நம்மளா வரைஞ்ச படங்கள் எல்லாவற்றையும் உடைத்து விடுவோம். லெட்ஸ் பிரேக் இட். நமக்கு டினாமினேஷன் சொல்லி கொடுத்த படங்களை உடைச்சிடுவோம். லெட்ஸ் பிரேக் இட். நமக்கு ஊழியக்காரங்க சொல்லி கொடுத்த படங்களை உடைச்சிடுவோம். லெட்ஸ் பிரேக் இட். நமக்கு நம்மளுடைய ஃபேமிலி சொல்லி கொடுத்த படங்களை உடைச்சிடுவோம். லெட்ஸ் பிரேக் இட். லெட்ஸ் see what Jesus says. அவர் என்ன சொல்றார் என்பதை தெரிந்து கொள்வோம். அவர் யார் என்பதை புரிந்து கொள்வோம். அவர் என்னை பற்றி என்ன யோசிக்கிறார், எனக்காக என்ன ஆசைப்படுறார் என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ள ஆயத்தமாகுவோம். கண்களை மூடி ஜெபிப்போமா? அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Jesus. இந்த நாள் நாங்கள் இந்த சர்ச் விட்டு போகும் பொழுது நீர் யார் என்பதை முழுமையாக தெரிந்து கொண்டு தான் போக வேண்டும் ஆண்டவரே. We want to see you as you are. வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை உணர்ந்தவர்களாக, இயேசுப்பா நீர் எங்களை குறித்து என்ன நினைக்கிறீர் என்பதை தெரிந்தவர்களாக இந்த இடத்தை விட்டு போக வேண்டும் ஆண்டவரே. அப்படியாக நாங்களாகவே பொய்யாக போட்டுக்கொண்ட சில ஆண்டவரே அப்பா, சில வரைந்து வைத்திருக்கிற பிக்சர்ஸ் கர்த்தர் உடைப்பீராக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்து யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் வரைந்து வைத்திருக்கிற படத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளவே முடியாது. Rather, let Jesus himself paint his picture. ஓகேயா? இயேசுவே அவருடைய படத்தை வரையட்டுமே, அதுதான் கரெக்ட் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம தான் வரைகிறோம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நம்ம வீட்டில் வரைஞ்சி வச்சுருக்காங்கள படம்லாம், அதெல்லாம் உண்மையான ஜீசஸ் பிக்சரே கிடையாது. எனக்கெல்லாம் இதெல்லாம் 26 வயசில் தான் தெரிய வந்துச்சு. ரொம்ப உள்ளம் உடஞ்சி போயிடுச்சு. என்னோட பிக்கஸ்ட் ஹார்ட் பிரேக்னா, பெரிய லவ் ஃபெயிலியர் எனக்கு லைஃப்லன்னா அதுதான். நான் ஏசப்பா இப்படி தான் இருப்பான்லாம் சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் சில படங்கள்லாம் பார்த்து. அப்போ தான் 26 வயசில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இல்லை நோ, நாட் அட் ஆல், கிடையவே கிடையாது. அவர் மிடில் ஈஸ்டர்ன் பேக்ரவுண்டில் வந்தார். அவர் லுக்ஸ் எல்லாமே வெரி டிஃப்ரெண்ட் என்பது அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் அந்த காலத்தில் வாழ்ந்த காலத்தில், இங்கே வாழ்ந்த காலத்தில் இப்படி தான் இருந்திருப்பார்னு புரிஞ்சுட்டு ஓரளவுக்கு. அது கூட நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஸோ நம்ம நிறைய படங்களை வரைஞ்சி வச்சுக்கிட்டு, சிலைகளை பார்த்துக்கிட்டு, அதை முத்தம் கொடுத்துக்கிட்டு, மாலை போட்டுக்கிட்டு, நம்ம அதுதான் ஜீசஸ்ன்னு சொல்லிட்டு இருந்துட்டோம். ஓகே, நோ, தட்ஸ் ஓகே. இதில் என்ன ரொம்ப பியூட்டினா, இதுதான் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இந்தியாவிலேயே, சரி இந்தியா விட்டுருங்க, தமிழ்நாட்டிலேயே சரி, தமிழ்நாட்டை விட்டு சென்னையிலேயே அதிகமாக சிலைகள் செய்யப்படுகிற இடம் எது? மாமல்லபுரம். தப்பு. அதிகமாக சிலைகள் செய்யப்படுகிற இடம் உங்க உள்ளம், நம்ம உள்ளம். இங்கே தான் நிறையா சிலைகள் செய்யப்படுது, படங்கள் வரையப்படுது. உள்ள பார்த்தா அவ்வளோ ஐடல்ஸ் இருக்கும், அவ்வளோ விக்கிரங்கள் இருக்கும். We have been painting, building pictures. இன்னைக்கு எல்லாத்தையும் உடைப்போயா. வெளியே தெரிஞ்ச சிலையெல்லாம் நிறைய பேர் கிறிஸ்துவா மாறும்போது ஞானஸ்தானம் எடுத்து போய் தூக்கி போட்டு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய ரிச்சுவலாக பண்ணியிருக்கோம். நானே பண்ணியிருக்கேன், எனக்கே அசிங்கமாக இருக்கியா. ஒரு மற்ற மத சகோதர சகோதரிகள் கிறிஸ்துக்குள்ள வந்தோடனே அதை அப்படியே கொண்டாடுறதுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தனே, உங்கள் வீட்டுக்கு வரேன்னா வீட்டுக்கு போய் இதை ஓட அதை ஓடன்னு எல்லாத்தையும் உடைச்சிருக்கிறேன். ஆனால் உள்ளத்தில் உடைக்காமே விட்டுருக்குறோம். நானே உடைக்கல இது வரைக்கும். உள்ள பல பல சிலைகள் வளர்ந்து பெருசாக இருக்கியா. This is the time to break it. And we will do it with the help of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் உதவியோட உடைப்போம். வெளியே இருக்கிற சிலைகளோட மோசமானது உள்ள இருக்கிற சிலைகள். அது கண்ணுக்கு தெரிஞ்சிடும்மா. அதுக்கு லைஃபே கிடையாது, அதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் உள்ளே இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு நல்லா உயிரை கொடுத்து வச்சிருக்கிறோம். நம்ம கண்ணுக்கும் தெரியாது, அதெல்லாம் நம்ம உள்ளே இருந்து காலி பண்ணிட்டு இருக்கு. இட்ஸ் டைம் டு பிரேக் இட். உடைக்கிற நேரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐ ப்ரே தட் தி ஹோலி ஸ்பிரிட் will help us break it. அண்ட் அது எப்படி உடைக்க முடியும்? ஜீசஸ் யார் என்பதை அவர் வாயாலே கேட்க முடியும். அதுதான் பெஸ்ட் வே. ஸோ லெட்ஸ் லுக் அட் 3 கதைகள். இயேசு கிறிஸ்துவே சொன்ன 3 கதைகள் பாருங்க. ஜீசஸ் அந்த பேரபிள் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த கடினமான மனிதன் என்று சொல்லி அந்த சர்வன் நினச்சிட்டு இருந்தான். ஜீசஸ் சொன்ன கதை தான். அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய்
ஜீசஸ் சொன்ன மற்ற 3 கதைகள்லேருந்து 3 பேரபிள்ஸ்லேருந்து இந்த ஜீசஸ் யார் என்பதை இப்போது தெரிந்து கொள்ள போகிறோம். முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது he cares. அதுக்கு நம்ம இங்கே சிலரை கூப்பிட போகிறோம். அவர் எப்படி நமக்காக அவர் நம்மளை நேசிக்கிறார் என்பதை நம்ம தெரிஞ்சு கொள்ள போகிறோம். இந்த ஸ்டோரி நம்ம எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? கெட்ட குமாரன் கதை தெரியுமா? ப்ராடிகல் சன் ஸ்டோரி தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும் ப்ராடிகல் சன் ஸ்டோரி? ஓகே, ப்ராடிகல் சன், இந்த கெட்ட குமாரன் அவங்க அப்பா கிட்ட இருந்து சொத்தை பிரிச்சுட்டு அவன் என்ன பண்ணிட்டான், போய் நல்லா அதை செலவழிச்சிட்டான். அதை ஊதாரித்தனமாகி ஸ்குவாண்டர் பண்ணி எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ பசி எடுக்குது, வேலை இல்லை, காசு இல்லை. ஸோ இஸ் இந்த பிக்ஸ் பென், அந்த பன்றிகள் கூட்டத்துக்கு நடுவில் இருக்கிறான். அங்கே பன்றிகளோடு தூங்குறான். பன்றி சாப்பிட்ட சாப்பாடு கூட அவனுக்கு சரியாக கிடைக்கல. ஸோ இப்போ அவனுக்கு பயங்கர பசி. நல்லா கவனிங்க. இப்போ என்னாச்சு, அவன் அதை பார்த்து அந்த நிலைமையை பார்த்து அவன் என்ன சொல்கிறான், எங்கள் அப்பா வீட்டுக்கே திரும்பி போயிடலான்னு சொல்கிறானா இல்லையா? அவன் அப்பா வீட்டுக்கே திரும்பி போகணும்னு சொன்னான். அவன் ரிப்பன்டன்ஸ், மனம் திரும்பினா என்று சொல்லியிருக்கிறேன். ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்க, அவன் அப்பா வீட்டுக்கு திரும்பி போகணும்னு நினச்சது பசினால, அப்பா வீட்டில் சாப்பாடு கிடைக்குன்றதுனால, நல்ல உணவு கிடைக்குன்றதுனால. அதனால அவன் என்ன சொன்னான், அங்கே போய் சர்வெண்ட்டாகவே இருந்துக்கிறேன்னு சொன்னான். அவன் முழுசாக மனசுலேருந்து ரிப்பன் பண்ணனா எனக்கு தெரியல, ஆனால் பசினால் அங்கே கிடைக்கிற சாப்பாடுனால திரும்பி வந்தான் என்று எனக்கு தெரியும். தைரியமாக என்னால் சொல்ல முடியும். அவனுக்கு ஒரு நீட் இருந்தது, அந்த நீடுக்காக தான் திரும்பி வந்தான்றதை என்னால் நல்லா புரிஞ்சுக்க முடிகிறது. அதுதான் அந்த கெட்ட குமாரனோட நிலைமை, நம்மளோட நிலைமை. நமக்கு தேவை இருக்குது, அதனால நம்ம ஒரு வேளை அங்கே போகலாம் கூட பல நேரத்தில் நினைக்கிறோம். ஆனால் அப்பா அப்படி இல்லை. அவர் காத்துட்டு இருக்கிறாரு, அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, ஒவ்வொரு செகண்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. எப்போ அந்த மகன் வருவான் என்று சொல்லி அவர் வெளியே நின்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் பார்த்துட்டே இருக்கிறாரு. தூரத்தில் அவன் தெரிஞ்ச உடனே ஓடோடி வராரு, வந்து கட்டி பிடிக்கிறாரு, கட்டி பிடிச்சு அரவணைச்சுக்கிறாரு. He's just running to hug him, embrace him with so much of love. And I want to just stop here. I just want you to pause here and think about it. அந்த கெட்ட குமாரன் மாதிரி தான் பல நேரத்தில் நம்ம ஏன் இயேசுப்பாவை தேடுறோம்? தேவை இருக்கும் பொழுது தேடுறோம், நமக்கு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும் பொழுது தேடுறோம், ரொம்ப கஷ்டம் இருக்கும் பொழுது தேடுறோம். We want to go back. நம்ம உள்ளத்தை ஆராய்ஞ்சு பார்த்தா நமக்கே தெரியும், நமக்கே நல்லா தெரியும். We said Jesus because நமக்கு பணம் தேவை இருந்தது. நம்ம உபவாசம் இருந்தது ஏன்னா எனக்கு வேலையில் ப்ரொமோஷன் தேவைப்பட்டுச்சு. என்னோட ஜெப நேரங்கள், பைபிள் ஸ்டடி நான் அதிகப்படுத்தினது எனக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும்னு. நமக்கு ஒரு தேவை இருக்கும் பொழுது we want to go back to God. We want to increase our prayer time. We want to do lot of things. ஆனால் ஜீசஸ் அப்படி கிடையாது. அவர் நம்ம எப்போ திரும்பி வருவோன்னு காத்துட்டு இருக்கிறாரு. ஒரு ஸ்டெப்பு திரும்பி எடுத்து வச்சா நம்ம நீடுக்காக எடுத்து வைக்கலாம், ஆனால் அவர் லவ்வை கொடுக்கறதுக்காக நம்மளை தேடி ஓடி வருகிறாரு. And he just embraces. He's waiting for us. இந்த கெட்ட குமாரனை பற்றி படிக்கும்போது ஒரு விஷயத்தை நான் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அந்த கெட்ட குமாரன் பன்னி கூட்டத்துக்கு நடுவில் இருந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம், பன்னிகளோடு இருந்தான் என்று சொல்லி பார்க்குறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அங்கேருந்து அவன் எந்திரிச்சு வரான்னா அவன் உடனே போய் பக்கத்தில் போய் நல்லா குளிச்சுட்டு லூயி ஃபிலிப்பில் போய் ஷர்ட்டு பேண்டெல்லாம் வாங்கிட்டு மாட்டிட்டு வந்திருக்க மாட்டான். அப்படியே அந்த பன்னி கூட்டத்துக்குள்ளே எப்படி இருந்தானோ அப்படியே புறப்பட்டு அவன் இங்கே வந்திருப்பான், அழுக்கா, filled with dirt, நாற்று அடிக்கும்படியாக. ஆக்சுவலாக சரியாக ரெக்கக்னைஸ் கூட பண்ண முடியாத அளவுக்கு தான் வந்திருப்பான். ஆனால் அந்த அப்பாவுக்கு அந்த அப்பாவுக்கு அவனுக்காக காத்திருந்த அப்பாவுக்கு இவ்வளோ அழுக்கில் மறைந்திருந்த அவனை தன்னுடைய மகன் என்று சொல்லி நன்றாக தெரிந்தது. கொஞ்சம் கூட யோசிக்கல, ஓடி வந்து கட்டி அணைத்து கொண்டார். ஐம் டெல்லிங் யூ, இன்னைக்கு இந்த நேரத்தில் நான் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில், பரிசுத்த ஆவியான இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிற நேரத்தில் நிறைய பேருக்கு இது புரிகிறது என்பது எனக்கு புரிகிறது. Jesus is waiting for you.
ஜீசஸ் இஸ் ஃபுல் ஆஃப் லவ். நீங்கள் ஒரு வேளை யோசிச்சுட்டு இருக்கலாம், இல்லை அவருக்கு என்ன பிடிக்காது, நான் எவ்வளோ பெரிய பாவி, நான் எவ்வளோ விலகி வந்துட்டேன் என்று சொல்லி யூ மைட் பி திங்கிங் so many things. பட் ஆண்டவர் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் கேட்குறாரு, ஒரு ஸ்டெப்பை மட்டும்தான் எதிர்பார்க்கிறாரு. ஜஸ்ட் ஒன் ஸ்டெப். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இப்போ உங்கள் நிலைமை எப்படி இருந்தாலும் சரி, he just wants you back. நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா ஓடி வந்து உங்களை கட்டி பிடித்து கொள்ள காத்திருக்கிறார் என்னப்பா. அண்ட் தட்ஸ் த ட்ரூ பிக்சர் ஆஃப் ஜீசஸ். ஹி கேர்ஸ் ஃபார் மீ. அவர் என்னை குறித்து அவ்வளோ அக்கறை கொள்கிறவராக இருக்கிறாரு. தட் இஸ் த பிக்சர். ஜஸ்ட் இரேஸ் த ஏர்லியர் பிக்சர். முந்தி நீங்கள் வரைஞ்சி வச்ச இந்த படத்தை அழிச்சிட்டு இந்த பிக்சரை உங்கள் மனசில் வரைய ஆரம்பிங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ஸ்டெப்பு ஒரு வாட்டி மனசில் யோசிச்சுட்டிங்கன்னா, இல்லை ஏசப்பா நான் திரும்பி வரேன். மேபி நீங்கள் பணத்துக்காக வரலாம், நீங்கள் பல திங்ஸ்க்காக வரலாம். எப்படி நீங்கள் திரும்பி வந்தாலும், உங்கள் உள்ளம் எப்படி இருந்தாலும், அவர் உங்களை தேடி வந்து அரவணைத்து கொள்கிறவராக இருக்கிறார். மேபி உங்கள் லவ் கண்டிஷனலாக இருக்கலாம், ஆனால் அவரோட லவ் அன்கண்டிஷனல். ஹல்லேலூயா, அன்கண்டிஷனல். He carries. இரண்டாவது parable, he carries. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அந்த 15ஆம் அதிகாரத்தில் லாஸ்ட்டை பற்றி அடிக்கடி பேசுகிறத பார்க்குறோம், நிறைய பேசப்படுகிறத பார்க்குறோம். இங்கே ஒரு ஆடு தொலைந்து போகுது, ஒரு ஷீப் காணாமல் போகுது, ஒரே ஒரு ஷீப் காணாமல் போகுது. ஆனால் அந்த ஷெப்பர்டு அந்த ஒரு ஷீப்புக்காக தேடி போகிறத பார்க்குறோம். இஸ் கோயிங் இன் சர்ச் ஆஃப் தட் ஒன் ஷீப், அந்த ஒரு ஆடு. இது நம்ம நிறைய வாட்டி படித்த ஒரு கதை. ஆனால் இதை படிக்கும் பொழுது நான் ஜீசஸ் யார் என்பதை பியூட்டிஃபுல்லாக புரிந்து கொண்டேன். ஐ குட் சீரியஸ்லி அண்டர்ஸ்டாண்ட். அந்த ஒரு ஆடு அது ஸ்டெப் பை ஸ்டெப்பு தான் காணாமல் போயிருக்கோம். உடனே காணாமல் போயிருக்காதுல்ல, ஸ்டெப் பை ஸ்டெப்பு காணாமல் போயிருக்கோம். எப்படி ஒரு அடியாக எடுத்து வச்சு அது காணாமல் போயிருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், கொஞ்சம் புல்லை சாப்பிட்ருக்கோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு புல்லாக சாப்பிட்டு போயிருக்கோம். அது இந்த புல் நல்லா இருக்குது, இந்த புல் நல்லா இருக்குது, இந்த புல் நல்லா இருக்குது, இந்த புல் நல்லா இருக்குது, அப்படியே சாப்பிட்டு கடைசியில் ஒரு இடத்துக்கு போயிருக்கோம், தூரமாக போயிருக்கோம். மற்ற ஆடுகளில் அந்த விலகி வந்திருக்கோம், அந்த ஷெப்பர்டுக்கிட்ட இருந்து தாண்டி வந்திருக்கோம். அது அங்கே தனியாக நிற்கும். ஆனால் நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த ஆடுக்கு திரும்பி வர வழி தெரியாது. ஷீப்புக்கு இருக்கிற ஒரு பெரிய கேரக்டரிஸ்டிக் அதுதான். அதால் தனியாக எதையும் செய்ய முடியாது. கூட்டமாக இருந்தால் தான் செய்ய முடியும், தனியாக எதுவும் செய்ய முடியாது. அண்ட் இட்ஸ் ஸோ டம். அதால் சொந்தமாக யோசித்து எதையும் செய்ய முடியாது. அது அந்த புல்லுக்காக ஆசைப்பட்டு ஒரு புல்லாக பார்த்து அது போயிடுச்சு, இப்போ தொலைஞ்சு போயிடுச்சு, திரும்பி வர வழி தெரியல. நம்ம பல பேர் மாதிரி அந்த கெட்ட குமாரனாவது திரும்பி வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சுது அவனுக்கு. அதனால கொஞ்சம் அவன் தடுமாறி அந்த ஊரை நோக்கி வந்துட்டான். அதுக்கப்புறம் இயேசுப்பா அவனை தூக்கிட்டாரு. ஆனால் இந்த ஆடால திரும்பி எப்படி வரணும் கூட தெரியல. ஆனால் அவனை தேடி, அந்த ஆடை தேடி அந்த ஷெப்பர்ட் வராரு. எப்படி நம்மளை தேடி இந்த குட் ஷெப்பர்ட் வராரோ, நம்ம ஒரு வேளை வழி தெரியாம எப்படி திரும்பி வர்றதுன்று தெரியாம, நம்ம மாட்டிட்டு இருக்கிற இடத்துல இருந்து தப்பிக்க முடியாம, மேபி த சின், த ப்ராப்ளம், த ப்ரைட், அதில் ரொம்ப அதிகமாக நம்ம ஒரு மூழ்கி போய் we are not able to come back, எனக்கு இதுலேருந்து திரும்பி வர முடியல என்று சொல்லி நினச்சா கூட, இதுலேருந்து என்னால் வர முடியாது, I've gone so deep என்று சொல்லி யோசிச்சா கூட, நம்மளை தேடி வருகிற இயேசு கிறிஸ்து நம்மளை தேடி வருகிறவராக இருக்கிறார். தேடி வருகிறது மட்டும் அல்ல, தூக்கி சுமக்கிறவராக இருக்கிறார். He carries us. And this morning I want to speak this into your life. Jesus யார் தெரியுமா? ஜீசஸ் யார் தெரியுமா? நீங்கள் எவ்வளோ ஆழத்திற்கு போனாலும் சரி, எவ்வளோ தூரத்துக்கு போனாலும் சரி, இனிமேல் திரும்பி வர முடியாத இடத்துக்கு போயிருந்தாலும் சரி, He will come for you. உங்களை தேடி வருவார், உங்களை தேடி வருவார், அந்த இடத்துக்கு வருவார். உங்களால் தனியாக திரும்பி வர முடியாதுன்னு அவருக்கு தெரியும். வரக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் இல்லைன்னு தெரியும். பொல்லாத பிசாசு உங்களை பிடித்து விடலாம் என்று சொல்லி அவன் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான் என்று சொல்லி அவருக்கு தெரியும். பட் ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ், ஜீசஸ் இஸ் கமிங் ஃபார் யூ. இயேசுப்பா உங்களுக்காக வருகிறார்.
வருகிறவர் தூக்கி சுமக்கிறார். இந்த வசனத்தை மட்டும் வாசிப்போமா? 15:5 லூக்கா எழுதிய சுவிசேஷம். கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு, And when he has found it, he lays it on his shoulders, rejoicing. சந்தோஷத்தோட தன்னுடைய தோள்களில் போட்டுக்கொண்டு, விஜாய் நம்மை தேடி வந்து நம்மை தூக்கி எடுத்து சந்தோஷத்தோட கூட ஜாய். நிறைய பேர் என்ன பயந்துட்டு திரும்பி வர முடியாமல் இருப்பாங்க தெரியுமா? நான் இவ்வளோ பெரிய பாவியாக இருக்கிறேன், இவ்வளோ மோசமானவனாக இருக்கிறேன், இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன், என்னாலே நான் காப்பாற்றி கொள்ள முடியாத அளவுக்கு அந்த இடத்துல நான் இருக்கிறேன், ஒதுக்கப்பட்டு இருக்கிறேன், ஒடுங்கி போயிருக்கிறேன். ஜீசஸ் திரும்பி வந்தா கூட என்னை வெறுப்பாரு, அருவருப்பு பார்ப்பாரு என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நினச்சிங்கன்னா, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ, உங்களை தூக்கி எடுக்க வருகிறவர் உங்களை தூக்கி எடுத்து நீங்கள் வந்தது நிமித்தம் சந்தோஷத்தோடு உங்களை சுமந்து கொண்டு போகிறவராக இருக்கிறார். He says, I will carry you. I don't know who I am speaking this for, but ஆவியானவருக்கு உணர்த்துகிறத சொல்கிறேன். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை சுமப்பேன் என்று சொல்லுகிறார். I will carry you என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஜீசஸ் going to carry me என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. He carries. கடைசியில் he compels. கம்பல் பண்றாரு. எப்படி கம்பல் பண்றாரு? அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெருவழிகளிலும் வேலிக்கருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. And the master said to the servant, go out to the highways and hedges and compel people to come in, that my house may be filled. இந்த பேரபிள்ல ஜீசஸ் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு பெரிய ஃபீஸ்ட் ஒருத்தர் வைத்திருக்கிறாரு. அந்த ஃபீஸ்ட்டுக்கு நிறைய பெரிய ஆளுங்களெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்கிறாரு. அந்த பெரிய ஆளுங்கள்லாம் வரல. கடைசியில் they said no, we are busy, we have other work என்று சொல்லி வர மறுத்துட்டாங்க. இந்த மாஸ்டரோட சர்வெண்ட் அங்கே போகிறாரு. இந்த மாஸ்டரோட சர்வெண்ட் அங்கே போய் அவங்களாம் கூப்பிடுறாங்க. அவங்க திரும்பி வந்து சொல்கிறாங்க, இவங்களாம் வர மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த மாஸ்டர் சொல்கிறாரு, நீ போ, ஊருக்குள்ளே போ, அங்கே யார் இருந்தாலும் கூட்டிகிட்டு வா. ஏழை பீப்புள் இருப்பாங்க, சாதாரண பீப்புள் இருப்பாங்க, அவங்கள கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு வா என்று சொல்கிறாரு. ஏன் கம்பல் பண்ணணும்? ஏன் வருத்தி கூட்டு வா என்று சொல்லணும்? இந்த ஏழை பீப்புளை பற்றி நான் யோசித்தேன். ஐ வாஸ் திங்கிங் அபவுட் தெம். அவங்களுக்கு நிச்சயமாக ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸ் இருந்திருக்கும். நாங்கள் எப்படி வந்து இந்த ராஜா உட்கார்ந்துருக்கிற இந்த டேபிளில் உட்கார முடியும்? How can I sit where the king is seated? அவரோடு எப்படி நாங்கள் உட்கார முடியும்? நாங்கள் ரொம்ப அழுக்காக இருக்கிறோம், நாங்கள் பிச்சை எடுக்கிறவங்களாக இருக்கிறோம், நாங்கள் ரொம்ப சாதாரணமானவங்களாக இருக்கிறோம். நாங்கள் எப்படி இவரோடு கூட உட்காந்து சாப்பிட முடியும்? அவர் எங்களை பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்கும்போது நாங்கள் சாப்பிட்டோம், நீங்கள் சாப்பிடுங்க, நல்லா இருக்கா என்று கேட்கும்போது நல்லா இருக்கு அப்படிலாம் சொல்லி எப்படி நாங்கள் பேச முடியும்? How can we be seated along with them? கண்டிப்பாக அவங்களுக்குள்ள அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் இருந்திருக்கும், தாழ்வு மனப்பான்மை இருந்திருக்கும். ஜீசஸ் இங்கே சொல்ல வர காரியம் என்ன தெரியுமா? என்ன தாழ்வு மனப்பான்மை இப்போ இருந்தாலும் சரி, நான் தகுதி இல்லை, இயேசுப்பா கிட்ட திரும்பி வர எனக்கு தகுதி இல்லை, நான் ரொம்ப ரொம்ப பாவியாக இருக்கிறேன், நான் ரொம்ப சாதாரண இருக்கிறேன், நான் பைபிள் சரியாக வாசிச்சதில்லை, நான் சரியாக ப்ரே பண்ணல, ஐ எம் ஜஸ்ட் அன் ஆர்டினரி பர்சன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு அவர் சொல்கிறது என்ன தெரியுமா? நீ ஒரு வாலிபனாக இருக்கலாம், எனக்கு வயதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் நான் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லுகிற ஒரு வயதானவராக இருக்கலாம், ஒரு பாவியாக இருக்கலாம். நீங்கள் பாவின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கலாம். இல்லை எனக்கு எந்த தாளந்தும் இல்லை என்று சொல்லி யோசிக்கலாம், எனக்கு பணம் இல்லை என்று யோசிக்கலாம், எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லி யோசிக்கலாம். நான் யார்? நான் ஒரு சாதாரண ஆள். நான் எதுக்கு சர்ச்சுக்கு வரேன்? என் அப்பா அம்மா கட்டாயப்படுத்தினாங்க, அதனால வந்துடுறேன் ஒவ்வொரு சண்டே. நான் எதுக்கு சர்ச் வரேன்? என் மனைவி வர சொன்னாங்க, என் கணவன் வர சொன்னாங்கன்னா நான் வரேன். நான் எதுக்கு சர்ச்சுக்கு வரேன்? சண்டே கிறிஸ்டியனாக ஒரு வாரத்தில் ஒரு நாள் போகணும், அதுக்காக வரேன். நான் என்ன செய்ய முடியும்?
எனக்கு இதுக்கும் என்ன இருக்கு, எனக்கு அந்த தகுதி இல்லை என்று சொல்லுகிறவர்களை, தகுதி இல்லை என்று சொல்லுகிறவர்களை, நான் வெறும் புழுதான் என்று சொல்லுகிறவர்களை அவர் சொல்றாரு, கம்பல் பண்ணி தரன்னு இழுத்துட்டு வா, பரவாயில்ல. வர மாட்டேன்னு சொன்னா கை காலெல்லாம் கட்டி போட்டு இழுத்துட்டு வா, ஆனா விட்டுறாத, கூட்டிட்டு வா. ஏன்னா அவங்களுக்கும் இந்த டேபிள்ல தகுதி இருக்கு, என்னோடு கூட உட்கார தகுதி இருக்கு, என்னோட அன்பை புரிந்து கொள்ளுகிற தகுதி இருக்கு, என்னோட பிரச்சனத்தை உணர்கிற தகுதி இருக்கு, என் வார்த்தைகளின் பொக்கிஷத்தை அவங்க வாழ்க்கையில புரிந்து கொண்டு அதைப்படி வாழ்கிற தகுதி இருக்கு. நான் கொடுத்திருக்கிற ப்ராமிசஸ் அவங்களுக்கும் உண்மையாக இருக்கும், கூட்டிட்டு வா என்று சொல்றாரு. ஜீசஸ் கம்பல்ஸ். நம்ம எவ்வளோ தூரம் ஒதுங்கி போனாலும், எவ்வளோ தூரம் நம்மளை தாழ்த்தி கொண்டாலும், எவ்வளோ தூரம் நான் இந்த ஏரியாவில் பிறந்தேன், அந்த ஏரியாவில் பிறந்தேன், என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க, என்னை பார்த்தா ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க, நீங்கள் எவ்வளோ சொன்னாலும், யார் புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, யாருக்கு தெரியுதோ தெரியலையோ, ஜீசஸ் நோஸ் அண்ட் ஹி கம்பல்ஸ் யூ. அவர் உன்னை விட மாட்டார், உன்னை நிச்சயமாக விட மாட்டார். உன்னை கொண்டு வந்து அவரோடு கூட டேபிளில் உட்கார வச்சு அவர் பரிமாறி இந்த விருந்தை உனக்கு ஆயத்தப்படுத்தி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லவ் உனக்கும் கொடுக்க காத்திருக்கிறார் என்பதை மட்டும் மறந்துடாதீங்க. மை டியர் பீப்புள், இயேசு கிறிஸ்து யார் என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து அன்பு நிறைந்தவர், நம்மை நேசிக்கிறவர், அவரோடு கூட அந்த குடும்பத்தில், அன்பு நிறைந்த குடும்பத்தில், அந்த ஜாய் ஃபேமிலியில் நம்மளும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். உம்னா மூஞ்சியாக, குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்களாக, தூரம் இருக்கிறவங்களாக, பயந்து நடுங்கிறவர்களாக இருந்தது போதும். Enough. It's time to enjoy the joy that only God is giving, can give. அவர் மட்டுமே கொடுக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை. He is my God. அவரே என் தேவன், அவர் மாத்திரமே என் தேவன், என் இயேசு கிறிஸ்து என்னை நேசிக்கிறவர், என் தகப்பன், என் தகப்பன். யாருக்கு என்ன புரியுமோ புரியாதோ, ஜீசஸ் loves me என்பதை தயவு செய்து மறந்துடாதீங்க. அண்ட் ஐ ப்ரே இந்த வருஷம் முழுவதும், the rest of the year will be a year which gives you so much of joy in Jesus.